குழந்தைகளுக்கு பாதிப்புகள் கொடுக்கலாம். அதாவது ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்புகள் கொடுக்கலாம். எப்படிப்பட்ட பாதிப்பு? தேவையில்லாத சண்டை சச்சரவு, ஏதாவது போலீஸ் கேஸு, அவங்க ஹெல்ப் பண்ணுறது நண்பருக்காக போய் ஹெல்ப் பண்ண போய் இவனை போய் கேஸில் வாக் பண்ணுறது, இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் உட்காந்துருக்கிற இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக இருக்கனால மருத்துவத்தினால், அதாவது மருத்துவ கிரகம் சொல்கிறது செவ்வாய். சனி வக்கரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும். கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கும், மருத்துவ கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். அது சனி வக்கரமாக ஒரிஜினலாக ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில். அப்படி இல்லைன்னா ஒரே விஷயத்த 2 தடவை பண்ணுறது. இப்போ என்னென்னா ஒரு காலேஜில் போய் சீட்டு கட்டிடுவாங்க, பணம் கட்டிடுவாங்க. அப்புறம் அந்த காலம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த சனி வக்கரம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். அப்போ நான் அதை கொண்டு போய் ரிட்டர்ன் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் குழந்தைகளால் இவங்க பாதிப்பாங்க. குழந்தைகளால் இவங்களுக்கு மனசு பாதிக்கும். இப்போ வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது கரெக்டான இடமான்னு பார்க்கணும்.